யாழ் குடாநாட்டில் உள்ள புகையிரத பாதைகளை புனரமைப்பு செய்யும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இலங்கை இந்திய நட்புறவின்படி நாட்டின் பல பிரதேசங்களிலும் புகையிரத போக்குவரத்து திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு செயற்பட்டு வருகிறது. இதன் அடிப்படையில் வடபகுதிக்கான புகையிரத பாதைகள் புனரமைப்பு திட்டங்கள் துரிதகடியில் நடைபெற்று வருகின்றன. நீண்ட காலமாக பாவனையில் இல்லாத புகையிரத பாதைகளை துப்புரவு செய்யும் நடவடிக்கைகள் தற்பொழுது பழையிலிருந்து காங்கேசன்துறை வரை நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக மத்திய பொறியியல் உசா துணை பணியகத்தின் பொறியியலாளர் சூரியன் தெரிவித்தார். புகையிரத பாதை அமைக்கப்பட உள்ள நிலப்பகுதியின் பலத்தை ஆராயும் மண் பரிசோதனை செய்யப்பட்டு வரும் அதேவேளை வேகத்தை அதிகரிக்கும் நோக்கில் நகர்ப்புறத்திற்கு வெளியே அமையும் புகையிரத பாதைகளின் வளைவுகளை சீர்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். பழைய தொடக்கம் காங்கேசன்துறை வரையிலான புகையிரத பாதைக்கு தேவையான தண்டவாளங்கள் அனைத்தும் கொண்டுவரப்பட்டுள்ளதாக மத்திய பொறியியல் உசா துணை பணியகத்தின் பொறியியலாளர் மேலும் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்திற்கும் கொழும்புக்கும் இடையிலான புகையிரத போக்குவரத்து சேவைகள் 2013ஆம் ஆண்டளவில் நடைபெறும் என யாழ் இந்திய துணை தூதுவர் வி மகாலிங்கம் அண்மையில் அறிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பையும் யாழ்ப்பாணத்தையும் இணைக்கும் புகையிரத பாதை வவுனியாவில் இருந்து மீளமைப்பு செய்யப்பட்டு வருகிறது. வவுனியா நகரில் இருந்து ஓமந்தே வரை அண்மையில் புகையிரத பாதை மீளமைக்கப்பட்டு புகையிரத சேவையும் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்.